சரியா? அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறார். அப்போ ஈசா நபி கேட்குறாரு, ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள்? நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க, என்னை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்னங்கிறார். சஹாபாக்கள் வந்து சொல்கிறார், கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ உங்களை பற்றி யார் அப்படின்னா, அப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் மெஸ்ஸியா, நீங்கள் மேசியா அப்படின்னா காப்பாற்றுபவர் அப்படின்னு அர்த்தம். அது பல மீனிங் இருக்குது. அது இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயம் அப்படிங்கிற அந்த தலைப்பில் தஜ்ஜால் சப்ஜெக்டில் அது வந்து நிறைய அது விளக்கி இருக்கும். தேவையான டெஃபினேஷன் அங்கே போய் பார்த்துக்குங்க. அது இங்கே சொல்கிறதுக்கு உண்டான இது கிடையாது. அவர் வந்து தன்னை பற்றி மசீன்னு சொல்கிறாரு. குரானும் மசீன்னு தான் சொல்லுது. ஈசான்ற ரசூல்லாவும் மசீன்னு தான் சொல்கிறாங்க. மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அவள் கடவுளின் மகன் அப்படின்னா புரியுதா இல்லையா? அதாவது கடவுளின் மகன் அப்படின்னா நேரடி கிடையாது. அப்போ இது நேரடியாக எடுத்தால் அப்போ அங்கே சொல்கிறார்ல, இப்போ தானே ஜஸ்ட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்கிறார், மானுடனின் மகன்கிறது. அப்போ இந்த குழப்பத்திலேயே அவங்க இருக்கிறாங்க. கடவுளின் மகன்னா மானுடனின் மகனா? ஃபஸ்ட்டு விஷயம், இது வந்து தமிழில் பைபிள் இறங்கினது கிடையாது. பைபிளுடைய ஒரிஜினல் லாங்குவேஜ் வேறு. அந்த லாங்குவேஜில் புக்கு இன்னி வரைக்கும் இல்லை. அப்போ அந்த புக்கு கிடைச்சா தான் நீங்கள் என்னவா மொழிபெயர்த்தீங்க, நீங்கள் மொழிபெயர்த்தது சரியா? ஏன்னா அவர் பேசின பாஷை, ஈசா நபி பேசின பாஷை இன்றைக்கி அழிஞ்சு போச்சு. இன்றைக்கி வந்து இவங்க ஹீப்ரு பேசுகிறாங்க. ஈசா நபி ஹீப்ரு பேசினவர் கிடையாது. அவர் வந்து அரமாயிக் பேசினவர். புரியுதா? அப்போ அந்த பாஷை இருக்கணும். அந்த பாஷை இப்போ நம்மளே குரானில் இருக்கிற மீனிங்கே மாறி போச்சுன்னு ஒப்பாரி வச்சுட்ருக்குறோம். என்ன அந்த வார்த்தைகளே வந்து சரியாக வந்து இன்னும் வந்து டிஸ்கிரைப் பண்ண முடியல அப்படிங்கிற சொல்லிட்டுருக்கோம். இப்போ இது நினச்சிப்பார். அப்போ இவர் என்ன கேட்குறாரு, மசியா அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறாரு, பின்னர் தாம் மேசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். நான் மசியாங்கிறது கரெக்டு, ஆனால் நீங்கள் அதை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அப்போ இதுலேருந்து புரியுதா, தான் வந்து கடவுள்னு அவர் கிளைம் பண்ணல, கடவுளுடைய மகனும் கிளைம் பண்ணல. அவர் என்ன கிளைம் பண்ணுறாரு, மசியாங்கிறாரு. மசிக்கு நிறைய அடையாளம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. மசி கடவுள் கிடையாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மேசியா கடவுள் கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பைபிளில் கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா? அப்போது இந்த இடத்துல அல்லாஹ் வந்து அந்த கடவுள் தன்மை வந்து அல்லாஹ் அது இந்த இடத்துல என்ன சொல்கிறான், என்னுடைய இல்மு, நான் நன்கு அறிபவன், யாவற்றையும் அறிபவன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இங்கே ஈசா நபியோடைய அந்த இல்மு எப்படிப்பட்டதாக இருக்குது, ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. குறைந்த அளவு தான் அவருக்கு வந்து இல்மு இருந்திருக்கு. ஒரு மனிதன் எப்படி செயல்பட முடியுமோ அப்படி தான் இருக்குது.